வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊர்காவற்றுறை ஆலய திருட்டுடன் தொடர்புடைய உதவி குருக்கள் கைது. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக பொது உடன்படிக்கை கைச்சாத்து. பங்களாதேஷ் வன்முறையில் இருந்து 1000 இந்திய மாணவர்கள் வெளியேற்றம். தேர்தலில் இருந்து விலகும் ஜோ பைடன். சுவிஸ் ஓபன் டென்னிஸ் ஆட்டத்தில் பாம்பிரிச்சோடி சாம்பியன். தொடர்வென உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறையில் உள்ள புளியங்கோடல் இந்தியன் முத்துவிநாயகர் கோவில் நகைகளை கொள்ளையிட்டு குற்றச்சாட்டில் 28 வயதான உதவி குருக்கள் ஒருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆலயத்துக்குள் பாதுகாப்பாக பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த 62 பவுன் நகைகள் மற்றும் 8 லட்சம் ரூபாய் பணம் என்பன காணாமல் போயிருந்தன. இது தொடர்பாக ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆலய பெட்டகம் உடைக்கப்படாத நிலையில் போலீஸ் சாவிகளை பயன்படுத்தி நகைகள் பணம் என்பன கொள்ளையிடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது. இந்த நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அந்த பிரதேச மக்கள் கவனவீர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர். புளியங்கூடல் சந்தையில் இருந்து ஊர்வலமாக சென்ற மக்கள் முத்துவிநாயகர் ஆலயத்தை சென்றடைந்து கவனவீர்ப்பில் ஈடுபட்டதுடன் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று வேண்டி சிதர் தேங்காயும் அடித்திருந்தனர். இந்த விசாரணை இழுத்தடிப்பு செய்யப்படுகின்றது என்ற மக்களின் குற்றச்சாட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபராக காளிங்க ஜெயசிங்கவின் கவனத்துக்கு சென்றதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அவர் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டாரவின் கீழ் இயங்கும் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவுக்கு மாற்றினார். அதன் பின்னர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி சமன் பிரேமதிலக வழிகாட்டலில் உப போலீஸ் பரிசோதகர் பிரதீப் தலைமையிலான போலீஸ் குழு இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 28 வயதுடைய குருக்கள் ஆவார். அவர் ஆலய திருவிழாவின் போது உதவி குருக்களாக செயல்பட்டிருந்தார். சந்தேக நபரிடம் இருந்து நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரிடம் இருந்து 40 பவுன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளன என்றும் ஏனைய நகைகள் வங்கியில் அடகு வைக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என்றும் அவையும் மீட்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். அதேவேளை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு கோயில் நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பிரதேச மக்கள் அதை வெடிவெடுத்து கொண்டாடியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று காலை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கட்சிகளும் சிவில் சமூகத்தினரும் இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக தொடர்ந்து இயங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எனும் பெயரில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவரங்கில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இவ்வுடன்படிக்கையில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் பல்வேறு சிவில் அமைப்புகளையும் இணைத்து உருவாக்கப்பட்டு தமிழ் மக்கள் பொதுச்சபையின் சார்பில் அதன் முக்கியஸ்தர்களும் கையொப்பம் வைத்திருந்தனர். இதில் 7 தமிழ் கட்சிகளும் 7 சிவில் சமூக பிரதிநிதிகளும் கையொப்பம் வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய கட்சி மற்றும் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய 7 கட்சிகளும் இதில் அங்கம் வகித்திருந்தன. இந்நிகழ்வில் பல்வேறு சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு நேற்று மாலை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்றது. விருந்தினர்கள் மங்கள வாத்தியங்களுடன் வரவேற்கப்பட்டு மங்கள விளக்கு ஏற்றப்பட்டு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினர் காவி விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் பிரதம விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார். மேலும் நிகழ்வில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா, யாழ் பல்கலைக்கழக அரசியல் துறை தலைவருமாகிய பேராசிரியர் KT கணேசலிங்கம், யாழ் மாநகர சபையின் முன்னாள் மேயர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன், முன்னாள் வடமாகாண கல்வி அமைச்சர் கந்தையா சர்வேஸ்வரன், கட்சி அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காம முருகன் ஆலய ஆடிவேல் திருவிழா உற்சவம் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. தொடர்ந்து 15 தினங்கள் நடைபெற்ற இவ் ஆடிவேல் உற்சவம் இன்று தீர்த்த திருவிழாவுடன் நிறைவு பெற்றுள்ளது. நாட்டின் பல்வேறு பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்த அடியார்கள் வருகை தந்து கதிர்காம கந்தனின் அருளாசியை பெற்றுக் கொண்டனர். இலங்கையில் தனது ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவையை தொடங்குவதற்காக உலகின் முன்னணி பணக்காரரும் ஸ்பேஸ் எக்ஸ் ரெஸ்லா கார் தலைமை செயல் அதிகாரியும் ஸ்டார்லிங்க் சேவையின் உரிமையாளருமான எலான் மஸ்க் அடுத்த மாதம் இலங்கை வர வாய்ப்புள்ளதாக அதிகாரி ஒருவர் நேற்று செய்தி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஸ்டார்லிங்க் இணைய சேவைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் உத்தியோகபூர்வ அனுமதியை வழங்கியது. அதன் பிறகு 28 ஆண்டுகளுக்கு பிறகு தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் சட்டத்தில் திருத்தம் செய்வதன் மூலம் அரசாங்கம் செயல்முறை துரிதப்படுத்தியது. எலான் மஸ்க் வருகைக்கான காலக்கெடு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் ஆகஸ்ட் மாதம் இந்த பயணம் நடைபெறும் என்றார். ஸ்டார்லிங்க் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இந்த சேவையை செயல்படுத்த 3 வாரங்கள் ஆகும் என்றும் உபகரணங்கள் மற்றும் அனைத்தையும் நிறுவுவதன் மூலம் செயல்பாட்டிற்கான உள்கட்டமைப்பை அமைப்பதற்கு அவர்களுக்கு நீண்ட காலம் தேவை என்றும் கூறிய அவர் ஸ்டார்லிங்கிற்கு புதிய சட்டத்தின் கீழ் சேவை வழங்குனர் உரிமம் வழங்கப்படும் என்றார். தொடர்வன இந்திய செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் ராஜோரியில் உள்ள ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்த முயன்ற பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்தனர். ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடந்து வருகின்றது. கடந்த சில தினங்களாக ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து வருகின்றது. கடந்த வாரம் கதுவா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். பல்வேறு இடங்களில் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்க போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் களத்தில் இறங்கியுள்ளனர். இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் ராஜோரி மாவட்டத்தில் உள்ள குண்டா கிராமத்தில் ராணுவ முகாம் மீது இன்று பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். உடனே பாதுகாப்பு படையினரும் பதிலடி தாக்குதல் நடத்தினர். இருதரப்பினருக்கும் இடையே 1 மணி நேரத்திற்கும் மேலாக துப்பாக்கி சண்டை நடந்தது. இதையடுத்து பயங்கரவாதிகள் தப்பியோடினர். தாக்குதலில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமடைந்தார். பாதுகாப்பு படை வீரர்கள் களத்தில் இறங்கி போராடினார்கள். இதனால் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் முறியடிக்கப்பட்டுள்ளது. தப்பி ஓடியவர்களை பிடிக்க தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தொடரும் வன்முறையை அடுத்து அந்நாட்டில் இருந்து 1000 இந்திய மாணவர்கள் நாடு திரும்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர இந்திய வெளியுறவு அமைச்சகம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி பங்களாதேஷில் உள்ள இந்திய மாணவர்களை நேபாளம், பூட்டான் வழியாக நாடு திரும்புவதற்கான தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீட்டை எதிர்த்து இந்நாட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசுக்கு எதிராக இடம்பெற்று வரும் இந்த போராட்டத்தில் 130க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்பென உலக செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கு ஜோ பைடன் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த முடிவு குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஜனாதிபதியாக இருந்ததே தனது வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் நலன் கருதி ஜனாதிபதியாக எனது கடமைகளை நிறைவேற்றுவதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் என்றும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த ஜூன் மாத இறுதியில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான விவாதத்திற்கு பின்னர் அவர் ஜனநாயக கட்சியினரின் கடும் எதிர்ப்பை எதிர்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பென விளையாட்டு செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று ஜப்னா கிங்ஸ் அணி கிண்ணத்தை சுவீகரித்துள்ளது. காலி மார்பிள்ஸ் மற்றும் ஜப்னா கிங்ஸ் அணிகளுக்கு இடையில் நேற்றிரவு இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஜப்னா கிங்ஸ் முதலில் களத்தெடுப்பை தெரிவு செய்தது. அதனையடுத்து முதலில் துடுப்பெடுத்தாடிய காலி மார்பிள்ஸ் அணி 20 பந்து பரிமாற்றங்கள் முடிவில் 6 இலக்குகளை இழந்து 184 ஓட்டங்களை பெற்றது. 185 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய ஜப்னா கிங்ஸ் 15.4 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 1 இலக்கை மாத்திரம் இழந்து 9 இலக்குகள் வித்தியாசத்தில் 185 ஓட்டங்களை பெற்று LPL கிண்ணத்தை சுவீகரித்துள்ளது.
சுவிஸ் ஓபன் டென்னிஸ் இரட்டையரில் இந்தியாவின் ஜோகி பாம்ப்ரி பிரான்சின் அல்பானோ ஜோடி சாம்பியன் வென்றது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ATP சுவிஸ் ஓபன் டென்னிஸ் இரட்டையரில் இந்தியாவின் ஜோகி பாம்ப்ரி பிரான்சின் அல்பானோ ஜோடி சாம்பியன் வென்றது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ATP சுவிஸ் ஓபன் டென்னிஸ் தொடரின் இரட்டையர் பிரிவு இறுதியில் இந்தியாவின் ஜோகி பாம்ப்ரி பிரான்சின் அல்பானோ ஒலிவிட் ஜோடி பிரான்சின் உகோ ஹம்பர்ட் ஃபேப்ரைஸ் மார்டின் ஜோடியை சந்தித்தது. முதல் சுற்றில் 3-6 என இழந்த பாம்ப்ரி ஜோடி இரண்டாவது சுற்றில் 6-3 என கைப்பற்றியது. வெற்றியாளரை நிர்ணயிக்கும் சூப்பர் டை பிரேக்கரில் மீண்டும் அசத்திய இந்தியா பிரான்ஸ் ஜோடி 10-6 என வெற்றி பெற்றுள்ளது. இதேவேளை 1 மணி 6 நிமிடம் நீடித்த ஆட்டத்தின் முடிவில் பாம்ப்ரி அல்பானோ ஜோடி 3-6, 6-3, 10-6 என்ற கணக்கில் வெற்றி பெற்று கிண்ணத்தை வென்று நடப்பு சீசனில் ஜோகி பாம்ப்ரி கைப்பற்றிய 3வது இரட்டையர் பட்டம் இதுவாகும். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்.